நந்தா தேடை நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனல்ல அரசியல், ஆன்மீகம், சமூகம், பொருளாதாரம், மருத்துவம் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்துறதுக்காக முயற்சி எடுத்துட்டு வரோம். அந்த வகையில் கடந்த 2 வாரமாக நம்மோடு ஈரோடு சே. கதிர்வேல் ஐயா அவர்கள் நேர்காணல் கொடுத்திருந்தாங்க. அதில் வள்ளலார் யார், அவருடைய சிறப்பு என்ன, அவர் தோற்றுவித்த சபை, சாலை, சங்கம் பற்றியதை பற்றிலாம் நமக்கு கடந்த 2 வாரமாக முழுதா விவரங்கள் கொடுத்திருந்தாங்க. நேயர்கள் மத்தியில் அதுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருந்தது. நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. மீண்டும் இந்த வாரமும் நாம் ஈரோடு சே. கதிர்வேல் ஐயாவிடம் தான் நேர்காணல் காண்றோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். வள்ளலாருடைய வாழ்க்கையில நடந்த பல அற்புதங்கள் கேட்கும் போதே நமக்கு மெய் சிலிர்க்கக்கூடிய அனுபவங்கள் நிறைய அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. வள்ளலாரின் அற்புதங்களை பத்தி தான் நம்ம இந்த காணொலி வாயிலா ஐயா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலான் இருக்கோம். ஐயா, சிதம்பரத்துல வள்ளலார் சின்ன குழந்தையா இருக்கும்போதே, 5 மாத குழந்தையா இருக்கும்போதே போய் அங்க சிதம்பர ரகசியம் பார்க்கும்போது ஒரு பெரிய அதிசயம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனுடைய முழு விவரம் என்னங்கிறத நேயர்களுக்காக விளக்கி சொல்லுங்க ஐயா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நந்தா தேடை சேனலுக்கு மிகுந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் மனதார பாராட்டுகிறேன். இன்று உங்களுடன் தொடர்பு கொள்வதில் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அது ரொம்ப முக்கியமான ஆரம்பகால குழந்தை பருவத்தில் நடந்த செய்தி. வள்ளலார் மருதூரிலே பிறந்து 5 மாத குழந்தையாக இருக்கின்ற பொழுது தாய், தந்தை, பரசுராமன், சபாபதி, உண்ணாமலை சகோதரிகளுடன் சிதம்பர தில்லைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் அவங்க சிதம்பரத்திற்கு செல்வது வழக்கமாக கொண்ட காலம் அது. அப்பொழுது கைக்குழந்தை சின்னம்மை கையிலே வைத்து கொண்டு சிதம்பர தரிசனத்தை கண்டுகளித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அங்கே 3 விதமான வழிபாட்டு முறைகள் அங்கே நடந்து கொண்டிருப்போம். உருவம், அருவம், அருவம் என்ற 3 வகையான வழிபாடு அங்கே உண்டு. அதிலே முக்கியமானது சிதம்பர ரகசியம் என்பது. அந்த முதலில் 2 வழிபாடு நடக்கின்ற பொழுது அந்த குழந்தை தாயினுடைய கரங்களிலே அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறது. 3வது காட்சியான வழிபாடான ரகசியம், சிதம்பர ரகசியம் என்ற அந்த ரகசியத்தை, சிதம்பர ரகசியம் என்றால் அது ஒரு சிதம்பரத்திலே சென்று பார்த்தால் தெரியும். ஒரு சுவற்றிலே ஒரு ஸ்கிரீன் போட்டிருப்பார்கள். அதை நீக்கினால் ஒரு வில்வ மாலைகள் போல அங்கே தொங்கியிருக்கும். அதை திறந்து காட்டுகின்ற பொழுது அது சிதம்பர ரகசியம் என்று சொல்வார்கள். அந்த ரகசியத்தை இந்த ஸ்கிரீன் என்ற அந்த திருச்சலையை திறந்து காட்டுகின்ற பொழுது இந்த கையிலே இருந்த குழந்தை கலகலகலகலவென்று சிரித்தது. அந்த சிரிப்பு சாதாரணமானதல்ல. சிதம்பரத்திலேயே ஒரு ஆட்டக்கூடிய அளவிற்கு அந்த சிரிப்பு அப்போ இருந்ததாக சொல்வார்கள். இதை கண்ணுற்ற அந்த அப்பைய தீட்சர், அப்பைய தீட்சர் தான் அவர் பேர், ராமையாவுக்கு அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர், ஒன்றோடு ஒன்று பழக்கமும் உண்டு. அதனால் இந்த குழந்தை சிரிப்பதை பார்த்து அப்பைய தீட்சர் திரும்பி பார்க்கிறார். அங்கே சின்னம்மனுடைய கரங்களிலே அந்த குழந்தை, 5 மாத குழந்தை தழுவி கொண்டிருக்கிறது. இதை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறதை பார்த்து அவர் ஆச்சரியப்படுகிறார். அந்த நேரத்திலே வழிபாடெல்லாம் முடித்து விட்ட பிறகு அப்பைய தீட்சர் ராமையா கிட்ட சொல்லுகிறார்கள், நீங்கள் எங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அன்பு கட்டளையிடுகிறார். அதே போல் அவருடைய அன்பின் ஆணைப்படி அவர் வீட்டிற்கு குழந்தைகளுடன் செல்லுகிறார்கள். அங்கே சென்ற உடனே எங்கள் வீட்டிலே ஒரு தரையிலே ஒரு பாயை போட்டு அந்த குழந்தையை படுக்க வைத்து சாஷ்டாங்கமாக அந்த குழந்தையினுடைய காலிலே விழுந்து வணங்குகிறார். யாரு? அப்பைய தீட்சிதர். அதை பார்த்த ராமையா, சின்னம்மை குழந்தைகள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். வீட்டிற்கு வர சொன்னார். வந்த இடத்திலே இது இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, இது என்ன அதிசயம் என்று ராமையா, சின்னம்மையெல்லாம் அங்கே பார்த்து மிக ஒரு ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். அதை வணங்கிவிட்டு எழுந்து அப்பைய தீட்சர் சொல்லுகிறார், ஐயா, இது சாதாரண குழந்தை அல்ல, இது ஒரு தெய்வ குழந்தை. இந்த குழந்தை சிதம்பர தில்லையிலே அந்த சிதம்பர ரகசியத்தை காட்டுகின்ற பொழுது அந்த சிரிப்பை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த குழந்தை என்னுடைய இல்லத்திலே அது கால் வைத்தால், கால் பட்டால் போதும், அது ஒரு பெரிய புண்ணியம் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் தான் உங்களை நான் வர சொன்னேன் என்று சொல்லி அவர்களெல்லாம் அமர வைத்து அவர்களுக்கு வேண்டிய உணவு முறைகள் எல்லாம் கொடுத்து அவர்களுடைய பிரசாதங்களெல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள்.
இது எப்பொழுது என்றால் வள்ளலார் வந்து பிறந்து 5 மாத குழந்தையாக இருக்கின்ற பொழுது நடந்த செய்தி. ஆனால் இந்த செய்தி இது உண்மையா இல்லையா என்று நாம் சில சந்தேகங்கள் கூட இடலாம். ஆனால் இது வந்து வள்ளல் பெருமானே தன்னுடைய 6ஆம் திருமுறை எழுதுகின்ற பொழுது அருள் விளக்க மாலை என்ற ஒரு பகுதியிலே அந்த காட்சியை பாடலாக பதிவு செய்கிறார். வயசுல நடந்ததை பின்னாடி வந்து பதிவு செய்கிறார். அதாவது 6ஆம் திருமுறை, அதுக்கு பேர் அருள் விளக்க மாலைன்னு பேர். அந்த அருள் விளக்க மாலையிலே அந்த நடந்த நிகழ்ச்சி என்னன்றதை அவர் பதிவு செய்கிறார். தாய் முதல்வோரோடு சிறிய பருவமதில் திருத்தில்லை தளத்திடையே திரை தூக்க தரிசித்த போது வேய்வகை மேல் காட்டாமல் எல்லாம் விட்ட வெளியாக காட்டியன் மெய்யுறவாம் பொருளே, காய்வகையில்லாத உளத்தே கனிந்த நெருங்கனியே, கனவிடத்தும் நனவிடத்தும் எனை பிரியா கழிப்பே என்று மிக அற்புதமான பாடலை அங்கே பதிவு செய்கிறார். எப்படி அவருக்கு இந்த அதிசயம், இந்த அற்புதம் 5 மாத குழந்தையாக இருந்த போது நடந்த செய்தியை அவருக்கு அப்பொழுது வந்து 49 வயசு இருக்கும். அவர் 51 வருஷம்தான் இந்த உலகத்தில் மனித தேகத்தில் இருக்கிறார். 49 ஆண்டுகள், 48, 49 ஆண்டுகள் எல்லாம் 6ஆம் திருமுறை எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எழுதுனதா இல்லை வெளியிட்டது? அந்த ஆண்டுகள் எழுதுனது, வெளியிடுறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வெளியிடுறாங்க. அவர் சித்தி பெற்ற பிறகு 4-5 ஆண்டுகள் கழித்து தான் 6ஆம் திருமுறை வெளியிடப்படுகிறது. அதற்கு முன்னாடி நடந்த செய்தி அந்த அருட்பாவிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். அந்த அளவிற்கு அந்த சிறு குழந்தையாக இருக்கிற பொழுதே இந்த அற்புதங்கள் நடந்ததாக, அது உண்மையான நிகழ்ச்சியாக நாம் கருதுவதற்கு அருட்பா ஆதாரங்களே அத்தாரிட்டியாக இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அடுத்தது, வள்ளலார் பள்ளிக்கு சென்ற தருணத்துல அவருடைய ஆசிரியருக்கும் இவருக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்து, அதாவது ஆசிரியர் வந்து வேண்டாம் வேண்டாம்னு சில பாடல்களை சொல்லி, அதாவது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம்ங்கிற மாதிரி இந்த பாட்டை பாடும்போது வள்ளலார் வந்து ஆசிரியருக்கு எதிராகவே வந்து, என்ன நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க, எல்லாம் வேணும் வேணும்னு சொல்லணும், உங்களுக்கு எல்லாமே எதிர்மறையாக இருக்குதுன்னு ஒரு வாதிட்டு அதில் ஒரு அற்புதம் நடந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியும் கேள்விப்படுறோம். அதனை பற்றினியும் ஒரு விளக்கத்தை கொடுங்க ஐயா. அது நடந்தது உண்மைதான். அதாவது வள்ளலாருடைய தகப்பனார் ராமையா அவர்கள் காலம் சென்ற பிறகு குடும்பம் வந்து அங்கே மருதுவிலே இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் தோன்றியதால் சின்னம்மை அவர்கள் குழந்தைகளுடன் எடுத்துக்கொண்டு சின்னக்காவனம் என்ற ஊருக்கு சென்று விடுகிறார். சென்னைக்கு அடுத்த சின்னக்காவனம் என்பது வள்ளலாருடைய பாட்டி வீடு, அதாவது சின்னம்மையனுடைய தாயார் வீடு. வள்ளலாருடைய தாயார் பிறந்த ஊர். அந்த தாயார் பிறந்த ஊர் தான் சின்னக்காவனம். சின்னக்காவனத்திலே ஒரு 2 ஆண்டுகள் அங்கே இருந்து, அங்கே ஒரு தொழில் வளமோ இல்லை வருவாயோ ஈட்ட முடியலை என்ற காலத்தினால் குழந்தைகளுடன் சென்னைக்கு வந்துக்கிறார். அதாவது 7 கிணறு என்ற அந்த இடத்திலே இப்போ வந்து இன்னும் அந்த வீடு இருக்குது. அந்த வீட்டில் வந்து தான் அவர்கள் வந்து தங்கியிருக்கிறார்கள். அந்த காலத்திலே பெரியவராக இருக்கக்கூடிய சபாபதி அவர்கள் ஓரளவுக்கு படித்து புராண சொற்பொழிவு பண்ணக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஒரு வருவாய் அண்ணார் அவர் வந்து வருவாய் ஈட்டக்கூடிய அளவிற்கு, குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் பொருள் வர ஆரம்பித்தது. அவர் படித்தது வந்து காஞ்சிபுரம் மகா வித்வான் சபாபதி அப்படின்றவர் தான் அவர் பேரும். இவர் அண்ணார் பேரும் சபாபதி, அந்த வித்வான் பேரும் சபாபதி தான். அவர் என்ன பண்ணாரு, நம்ம படித்த ஆசிரியரிடத்திலே கொண்டு போய் தன்னுடைய தம்பியும் படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கே கொண்டு பள்ளியிலே சேர்க்கிறார். அது பள்ளியில் எல்லா குழந்தைகளும் சேர்ப்பது போல முறையாக சேர்த்து விட்டு வந்து விடுகிறார். அந்த நேரத்திலே நமது ஆசிரியராக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மகா வித்வான் சபாபதி அவர்கள் அங்கே ஒரு பாடலை சொல்லுகிறார். அங்கே மாணவர்களெல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த பாடலை சொல்லி எல்லா மாணவர்களும் அதை பின்பற்றி சொல்ல வேண்டும் என்று ஒரு உத்தரவு இடுகிறார். அப்பொழுது அவர் பாடக்கூடிய பாடல், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வரோடு இணங்க வேண்டாம் என்று இப்படி பல வரிகளை கொண்ட பாடல்களை அவர் சொல்லுகின்றார். அந்த பாடல்களை சொல்லுகின்ற பொழுது எல்லா மாணவர்களும் சொல்லுகின்றார்கள். ஆனால் வள்ளலார் மட்டும் அதை சொல்வதில்லை. இவர் பார்க்கிறார், எல்லா மாணவர்களும் பின்னாடி சொல்லுகிறார்கள், நீ ஏன் அந்த பாடலை சொல்லாமல் இருக்கிறாய், அமைதியாக இருக்கிறாய் என்று அதட்டி கேட்கிறார்கள். அப்பொழுது அதற்கு அமைதியாக இருக்கக்கூடிய ராமலிங்கம் ஒன்றும் சொல்லவில்லை, பதில் சொல்ல மீண்டும் அதட்டி கேட்கிறார்கள். கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுவார், ஐயா, இது வந்து நான் பள்ளிக்கு வந்த முதல் நாள், அதே நேரத்தில் உங்களுடைய அந்த பாடலில் வரக்கூடிய வரிகள் அமங்கலமாக இருக்கிறது. அமங்கலம் என்றால் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அமங்கல வார்த்தை என்று அவர் சொல்லி, அந்த வார்த்தை எனக்கு ஏற்புடையதாக இல்லை, ஆதலால் அந்த பாடலை நான் சொல்ல விரும்பவில்லை என்று அவர் பதில் சொல்லுகிறார். உடனே சபாபதிக்கு கோபம் வந்துவிடுது ஆசிரியருக்கு. இந்த மாணவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், நீ பள்ளிக்கு வந்து இப்போதான் வந்திருக்கிறாய், நீ நான் சொல்லக்கூடிய பாடலை சொல்லாமல் எதிர்ப்பு பேசுகிறாய் என்று கொஞ்சம் கோபத்துடன் அதட்டுகிறார். அதட்டியதோடு மட்டுமல்லாமல்
வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிற அப்படின்னு ஒரு கிண்டலான ஒரு கேள்வியை கேட்குறார் யார், சபாபதி ஆசிரியர் அவர்கள். அதற்கு அவர் கொஞ்சம் தயங்கிய ஒரு வார்த்தையை அப்படியே கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு தன்னுடைய வார்த்தையை வாயின் மூலமாக ஒளியின் மூலமாக வெளியிடுகிறார். அந்த பாடல் தான் முதல்ல அவர் அங்கே அந்த ஆசிரியத்தை சொல்லக்கூடிய பாடல். இது வேண்டாம் வேண்டாம் என்று சொல்வதற்கு எதிர்ப்பாக, அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எதிர்மறை இல்லாமல் அதற்குண்டான ஒரு சாதகமான மக்களுக்கெல்லாம் தேவையான ஒரு கருத்துள்ள ஆழமான பாடலை அங்கே பதிவு செய்கிறார். எதிர்மறையா இல்லாம நேர்மறை. ஆமா, எதிர்மறை என்பது எப்பொழுது இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அதை வள்ளல் பெருமான் அப்பொழுது பாடலை மிக அருமையாக பதிவு செய்கிறார். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும், பெருமை வெறு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவெண் ஆசையை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வள தலமோங்கும் கந்தவேலே சண்முக துய்யமணி புன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்று அந்த பாடலை பாடுகிறார். இந்த பாடலை கேட்டவுடன் ஆசிரியருக்கு ஒன்றுமே புரியவில்லை. வந்தவர் ஒரு 5-6 வயது கூட இல்லை, முதல்ல இப்போ தான் பள்ளிக்கூடத்தில் சேர்றாப்புல. இந்த பையனுக்கு இந்த அளவுக்கு அறிவாற்றல் எப்படி வந்தது என்று அவரால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சொல்லுகிறார். உனக்கு பாடம் சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இல்லை, அந்த அளவிற்கு நீ ஒரு ஞான குழந்தையாக இருக்கிறாய் என்று மனதில் நினைத்து கொண்டு, நான் தயவு செய்து உன்னுடைய பணியை நீ செய், என்னுடைய பணி நான் செய்கிறேன் என்று அதோடு அது ஒரு நிகழ்ச்சி முடிந்து விடுகிறது. அதற்கு பிறகு அவர் பள்ளிக்கு செல்லவில்லை, நேரடியாக அங்கே கந்தக்கோட்டத்துக்கு மற்றபடி மற்ற கோயில்களுக்கெல்லாம் சென்று பாடல்களை பாடுகிறார். அப்போ கந்தக்கோட்டம் என்பது கந்தசாமி கோயில்னு அப்போ பேர். அந்த காலத்தில் வள்ளலாருக்கு பின்னாடி தான் அந்த கோயிலுக்கு கந்தக்கோட்டம் அப்படின்ற பேர் வள்ளலாருனால தான் வந்தது. அந்த கந்தக்கோட்டை முருகனை பற்றி நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார். அதன் மேலே அதிகமான ஒரு பக்தி பரவசத்தோடு அந்த காலத்திலே முருகனை பற்றி ரொம்ப விரும்பி பாடக்கூடிய பாடல்கள்லாம் பதிவு செய்திருக்கிறார். அது நிறைய அருட்பாவிலே இருக்கிறது. அப்படி ஒரு காட்சி தான் நாங்கள் சென்னையிலே நடந்தது. ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏன்னா இப்போ எல்லாமே உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரு எதிர்மறை சிந்தனையில தான் மக்களையே திசை திருப்பிட்டு இருக்காங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஆனால் வள்ளலார் அவர்கள் சின்ன வயதிலேயே இந்த மாதிரி எதுலேயுமே எதிர்மறை சிந்தனை இல்லாமல் நேர்மறையாக தான் எல்லாத்தையும் அணுகணுங்கிறத அருமையாக நமக்கு வாழ்க்கையினுடைய பாடமாக அவருடைய நிகழ்வு அமைஞ்சிருக்கு. ஐயா, அடுத்தது வள்ளலார் அவர்கள் கண்ணாடியில் முருகனை தரிசித்த ஒரு அதிசயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்வை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, அதனுடைய விளக்கம் என்ன? அதாவது இப்போ முன்ன கேட்ட கேள்வியினுடைய தொடர்ச்சி தான் அது. வள்ளல் பெருமான் அவருடைய அண்ணா ராமலிங்கத்தினுடைய அண்ணார் அவர்கள் சபாபதி பள்ளிக்கு சென்று ஸ்கூலில் சேர்த்துட்டு வந்துடுறாரு. ராமலிங்கம் பள்ளிக்கு போயிட்டு தான் இருக்கிறாருன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் இவர் என்ன பண்ணுவார், பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் கந்தக்கோட்டை முருகன் கோயில் அங்கங்கே இந்த தெய்வங்கள் சமய தெய்வங்கள் சார்ந்த இடங்களுக்கெல்லாம் சென்று விடுவது பழக்கமாக இருந்தது. அது மற்றவருடைய செய்தி மூலமாக இவர் தெரிந்து கொள்கிறார். யார்? அண்ணன் சபாபதி. தெரிந்து கொண்டு விட்ட பிறகு தன்னுடைய மனைவியார் பேர் பாப்பம்மாள், வள்ளலாருடைய அன்னி பேர் பாப்பாத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அவங்ககிட்ட சொல்லி இது மாதிரி இனிமேல் வந்தாக்கா ராமலிங்கத்துக்கு சோறு போடாத, சாப்பாடு போடாத, அவன் இது போய் படிக்காமல் ஊர் சுற்றிட்டு இருக்காருன்னு ஒரு கண்டிஷன் போட்டுறாரு அவங்க அண்ணன். கண்டிஷன் போட்ட உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு மனசு இடம் கொடுக்கல. ஏன்னா தன்னுடைய கொழுந்தனார் சின்ன பையன், ரெண்டாவது பசியோடு அவர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கணவருடைய பேச்சையும் தட்ட முடியல. அதே நேரத்தில் அந்த கொழுந்தனாருக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்க முடியல. இதை மற்ற குழந்தைகளுக்கு சொல்லி ராமலிங்கத்தை எப்படியாவது வீட்டுக்கு வர சொல்லுங்க, அது சாப்பிட்டு போக சொல்லுங்கன்னு வீட்டுக்கு வர வைக்கிறது. ஒரு தடவையும் சாயந்தரமோ மதியமாக எப்போ பசி எடுத்தோ பின்வாசல் வழியாக சாப்பிட்டு போகிறது அப்படியே பழக்கமாக இருந்தது. ஆனால் அண்ணன் சாப்பாடு போட வேணாம்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு தெரியாதான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தது. இது ஆனால் கொஞ்ச காலத்தில் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் சாப்பிட்டுருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. என்னால் அதை வெளியே சொல்ல முடியாது, அதை அப்படியே மௌனமாக விட்டுறாரு, கண்டுக்காத பாசத்தின் காரணமாக. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவங்க அப்பாவுக்கு திதி வருது. வள்ளலாருடைய தந்தையாருக்கு திதி வரும்போது எல்லாரும் அவருக்கு வேண்டிய நண்பர்கள் ஒட்டார் உணவர்கள்லாம் வர வைத்து விருந்து வைக்கிறாங்க.
விருந்து வைக்கின்ற பொழுது அவங்களுக்கு வந்து அன்றைக்கி வடை பாயாசம் பலகாரம் இதெல்லாம் செஞ்சு படையில் வச்சு எல்லாருக்கும் சாப்பிட்டு போகிறாங்க. அன்னைக்கு ராமலிங்கம் வீட்டுக்கு வரல. சாயந்தர நேரத்தில் வராப்புல, அதாவது மாலை நேரம் வரும்போது பின் வழியாக வந்தோடனே அவருடைய அந்நியார் வந்து அமர வைத்து, இது மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு எல்லோரும் இன்றைக்கி விருந்து வைத்தாங்க, அப்பாவனுடைய திதி, இந்த திதி கூட நீ வந்து கலந்துக்கல, ஆனால் சாப்பாடும் சூடாக சாப்பிட்டு எல்லாருமே போனாங்க, நீ அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூட உனக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை வச்சு இருக்கிறத போடும்போது அது அழுவுது. அண்ணி அந்த பாசத்தினுடைய காரணமாக அன்னியார் வந்து ராமலிங்கத்தை அமர வைத்து சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போடும்போது அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அன்னியார் வந்து அழுகுறாங்க. எப்படி அழுகுறாங்கன்னா வள்ளலார் தெரியல, அவர் அழுகுற தண்ணி வந்து அந்த இலையில படுது, பக்கத்தில் நின்றுட்டு அழுகுறதுனால. இல்லைடா சொட்டு சொட்டாக தண்ணி கீழே விழுத அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அன்னியார் வந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஏன் நீ அழுவுறீங்க, என்ன நடந்தது, ஏன் அது நீங்கள் அழுவுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உன்னை நினச்சி தான் எனக்கு அழுவாச்சு வருது, ஏன்னா நீ வந்து சின்ன வயசுலேயே ஸ்கூலுக்கும் போகல, அன்னார் வந்து சோறு போட வேண்டாட்டார், நீ மற்ற பசங்களை போல் திருட்டுத்தனமாக வந்து சாப்பிட்டு போகிறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, அதனால் இதை ஏதாவது ஒரு நீ வழி பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இப்படி ஒன்றா என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. பேசும்போது தான் ராமலிங்கம் வந்து என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு நான் செய்கிறேன், நீ எங்கேயும் போக வேண்டாம், வீட்டிலோட இருந்துரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் வீட்டில் இருக்குன்னா எனக்கு ஒரு மாடியில் ஒரு இடம் வேணும், அப்போ வந்து ஒரு கண்ணாடி வேணும், இது ரெண்டும் நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க, நான் வீட்டிலே இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி அவர் சபாபதிக்கு சொல்லி ராமலிங்கம் மேல் வெளியே எங்கே சுத்த மாட்டார், வீட்டிலே இருக்கிறன்றாரு. அதனால் அவருக்கு வந்து மாடியில் ஒரு சின்ன இடம் கொடுத்து ஒரு அறை கொடுத்துருங்க, அதில் வந்து ஒரு கண்ணாடி வேணும்னு கேட்குறவர் அந்த கண்ணாடி ஒன்று வாங்கி கொடுத்துட்டா வெளியே எங்கேயும் போகாமல் இருக்கிறேன்னு சொல்கிறவள அதை மட்டும் கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னோடனே தன்னுடைய மனைவி பேச்சை கேட்டு உடனே அவர் அதே மாதிரி ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கி ஒரு மேலே ஒரு ரூம் கொடுத்து கண்ணாடியில் வச்சு கொடுத்துட்றாங்க. அப்போது வள்ளல் பெருமான் வந்து தினமும் போய் எங்கள் மாடியில் தான் உட்காந்துருப்பார். மாடியில் ஒரு கண்ணாடியும் ஒரு விளக்கு, ஒரு கண்ணாடி ஒரு விளக்கு ரெண்டும் கொடுத்துட்றாங்க. அந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு கண்ணாடியை வச்சுட்டு அவர் வந்து தியானம் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போது வந்து தன்னுடைய கண்ணாடி முன்னாடி வச்சு தன் முன்னாடி உட்காந்துக்கிறாரு. உட்காருகின்ற பொழுது இவருடைய உருவம் கண்ணாடியில் தெரிகின்ற பொழுது அங்கே நடக்கக்கூடிய சம்பவம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இன்றைய விஞ்ஞான அறிவியல் உலகத்தில் நம்ம சிந்திச்சோம்னா அதனுடைய விடை நமக்கு தெரியுது. அதே நேரத்தில் வள்ளல் பெருமான் வந்து பின்னாடி அதுக்கு ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்குறாரு. அப்போ வந்து நிறைய பாடல்களை, பக்தி பாடல்களை வள்ளலார் பாடிட்டு வர்றார். அப்போ பாடுகின்ற பொழுது தான் திருத்தணி முருகனை பற்றி நிறைய பாடுறாரு. அப்போ திருத்தணி முருகனை பாடுகின்ற பொழுது அதில் ஒரு பாடல் வருது. இதை தான் நிறைய சன்மார்க்க நண்பர்கள் வரலாறுலையும் எழுதி வச்சுருக்காங்க. முருகனை வள்ளலார் கண்ணாடியில் கண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பாடலே நான் படித்து சொல்கிறேன். சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் திகழ் கடப்பம் தார்கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருட்கார்கொண்ட வன்மை தனிகாசலமும் என் கண்ணுற்றதே. இந்த பாடலை நம்ம ரொம்ப கவனிக்கணும். இப்போ அதாவது திருத்தணி முருகன் கண்ணாடியில் கண்டார் என்றது தான் அவங்க சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் இந்த பாடல் வரிகளை நம்ம முதல் பார்த்தா தான் புரியும். சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும். சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறுன்னா என்ன? அதாவது நம்ம உடம்பில் வந்து 6 ஆதாரங்கள் இருக்கிறது. அப்போ இந்த 6 ஆதாரங்கள் உடம்பில் எப்படி இயங்குகின்றது என்பதை கண்ணாடியின் மூலமாக தன்னுடைய உடம்பில் உள்ள உறுப்புகளை கண்டுகளிக்கிறார். அப்போ முதல்ல வந்து 6 ஆதாரங்கள் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம தியான யோகத்தெல்லாம் சொல்லுவாங்க நிறைய அன்பர்கள். மூலாதாரம், திவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னா, இது 6 ஆதாரங்கள்னு பேர் நம்ம பாடிக்குள்ள. இந்த 6 ஆதாரங்கள் தான் இந்த உடம்பை 6 ஜங்ஷன்களாக வைத்து இயங்கி கொண்டிருப்பது. அதாவது ஆன்மா என்பது ஒளி உருவாகும் இடம். அந்த ஒளி உருவாகி உயிருக்கு கொடுத்து உயிரின் மூலமாக உடம்புக்கு கொடுப்பது. அதான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்பது தலைபாகம். அந்த தலைபாகத்தில் ஆன்மா வந்து ஒளித்தன்மை உடையது. அது எவ்வளவு கோடி சூரிய பிரகாசத்தினுடைய ஒளித்தன்மை உடையதுன்னு வள்ளலார் எழுதுவார். ஆன்மாவுடைய ஒளித்தன்மை
கோடி சூரிய பிரகாசத்தினுடைய தன்மையுடையது. அந்த ஒளி இந்த உடம்பில் நேரடியாக கொடுத்தா எடுத்துக்காது. அப்போ அந்த இறைவன் பாரு எவ்வளோ அழகாக அந்த உடம்பை படைச்சிருக்காருன்னா 6 ஆதாரங்களாக படைக்கிறார். அப்போ 6 ஆதாரங்களிலிருந்து வந்து அந்த ஒளியை 6 ஜங்ஷன்களாக கொண்டு வர்றாரு. இப்போ எப்படி ஒரு பவர் ஹவுஸ் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. நீ பவர் ஹவுஸ்லேருந்து நேரடியாக உங்களுடைய வீட்டுக்கு ஒளி கொடுத்தா என்ன ஆகும்? பர்ன் ஆகிடும். அப்போது அதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் மூலமாக அதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டுகளுக்கெல்லாம் கனெக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா? இந்த வீட்டுக்கு எவ்வளோ தேவை, அந்த வீட்டுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு அதை கணக்கு போட்டு யூனிட் கணக்கு போட்டு தாங்கக்கூடிய கணக்கு போட்டு இந்த ஒயரிங் எப்படி பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் தான் கொடுப்பாங்க. அதுபோல் இந்த உடம்பை உருவாக்கின, உடம்பை படைத்த, உடம்பினுடைய உறுப்புகளை படைத்த இந்த உறுப்புகள் இயங்குவதற்கு ஆன்மாவிலிருந்து 6 ஜங்ஷன்களாக பிரிக்கப்படுது. 6 டிரான்ஸ்ஃபார்ம்னு வச்சுங்க. அப்போ அந்த 6 டிரான்ஸ்ஃபார்முக்கு ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய ஒளி ஒன்றொன்றா நேர்கோட்டில் வந்து அது என்ன ஆகுது? 6வது இடத்துல இருந்து 2ஆக பிரிக்கப்படுது. புரியுதுங்களா உங்களுக்கு? 6 ஆதாரங்கள், 6 ஆதாரங்கள் என்பது நேர்கோட்டில் வர்றது, அது 2ஆக பிரிக்கப்படுது. எப்படி? வலது பாகம், இடது பாகம். அதனால தான் 12 தோள்கள்னார். அப்போ முருகப்பெருமானுடைய நம்மளுடைய வரலாறுகளை படித்தீங்கன்னா 6 முகம் 12 கரங்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வள்ளலார் இந்த பாடலில் மிக தெளிவாக சொல்கிறாரு. சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் 6 திகழ்கடப்பம் தார்கொண்ட 12 தோள்களும். 12 தோள்கள்னா என்ன? 12. 6 2ஆக பிரித்தா 12. வலது பாகம், இடது பாகம். அப்போ இந்த 2 பாகம் பிரிக்கின்ற பொழுது 2 பாகம் வேலை செய்யும். அதில் தான் வலது இடதுன்னு நமக்கு சொல்லுவோம். ஒரு இடத்துல உங்களுக்கு மின்சாரமாக அந்த ஒளியை கட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கு பேர் வலிப்பு வந்துருச்சுன்னு சொல்லுவோம். இல்லாட்டி அதுக்கு ஏதோ ஒரு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அந்த வார்த்தை. ஒரு பக்கம் ஒரு இயங்காத போயிடும். அப்போ அங்கே வந்து வரக்கூடிய ஒளி ஒரு பக்கம் இயங்குது, ஒரு பக்கம் இயங்கலை அப்படின்னா அந்த ஒளி வந்து இந்த பக்கம் வராதனால அந்த இடத்துல என்னாவது அப்படியே நின்று போயிடும். அது இயக்கத்திற்கு இல்லை. ஆனால் இந்த உடம்புக்குள்ள இறைவனை இவ்வளோ அழகாக படைத்து 6 டிரான்ஸ்ஃபார்மை படைத்து அதை பிரிப்பதற்கு 2 கூறுகளாக 12 அலைகளாக பிரிக்கிறார். அதனால தான் 2 பக்கம், வலது பக்கம், இடது பக்கம். அதனால தான் வெளியில் வந்து இப்போ தத்துவங்கள் ரீதியாக நம்ம என்ன சொல்கிறோம்? முருகனுக்கு 6 முகம் 12 கரங்கள். அப்போ 6 முகம் ஒருத்தனுக்கு இருக்குமா, 12 கரங்கள் இருக்குமான்ற கேள்வி கேட்பவர்களுக்கு பதில் சொல்ல தெரியாது, விழிக்கின்றார்கள்னு வள்ளலார் பின்னாடி சொல்கிறார் பேருபதேசத்தில். அப்போ இங்கே என்ன அதனுடைய உண்மை என்றால், இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எப்படி இயங்கிக் கொண்டிருப்பதை கண்ணாடியில் அவர் பார்க்கிறார். புரியுதுங்களா? அதை ஏன் முருகனை கொண்டு வர்றாருன்னா அந்த முருகனுடைய தத்துவம் அப்படி இருக்குது. அதில் கொஞ்சம் உண்மையை சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த முருகனுடைய பாடல் வாயிலாகவே நமக்கு தெரியப்படுத்தினார். அது மிக அழகான பாடல். அது சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் 6 சொல்கிறாரா? திகைகடப்பம் தார்கொண்ட 12 தோள்களும் தாமரை தாழ்வோர் கூர்கொண்ட வேலும் மயிலும். அப்போது ஒரு கூர்கொண்ட வேல் மயில். அப்போது வண்ணங்கள் பலவிதமாக இருக்கும். ஆடல் செய்வது மயில், கூவுவது ஒன்று, ஆடுவது ஒன்று. அதனால தான் வள்ளலார் பின்னாடி பாடல்கள் சொல்லுவார். வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடின்னு. மயில் என்பது என்ன? ஆட்டம், பல வண்ணங்கள் காட்டுவது. குயில் என்பது என்ன? சப்தம். அதாவது ஒளியும்னு அதுக்கு பேர். புரியுதா சொல்கிறது? ஒளியும். இப்போ இந்த வரக்கூடிய விஞ்ஞானத்தில் சொன்னால் உங்களுக்கு புரியும். அப்போ இந்த உடம்புல ஒளி எங்கிருந்து வருது, ஒளி எங்கிருந்து வருது, இதை வந்து மிக தெளிவாக இந்த பாடலில் சொல்கிறாரு. தாள் கொண்ட ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும். அப்போ வேல்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வேல் கூர்மையாக இருக்குது இல்லையா? முருகனுடைய கருத்தில் என்ன இருக்குது? வேல் இருக்குது. அந்த வேலில் வந்து மேலே கூர்மையாக இருக்கும், கீழே அகண்டு இருக்கும், கீழே ஆழமாக இருக்கும். அதுக்கு வள்ளலார் சொல்லக்கூடிய பதில், அறிவு என்பது கூர்மையாக இருக்கணும், அதே நேரத்தில் அகண்டு இருக்கணும், அதே நேரத்தில் ஆழமாக இருக்கணும். கூர்மையான அறிவும் அகண்ட அறிவும் ஆழமான அறிவும் இப்படி இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு உண்மையாக அவனால் புரிந்து கொள்ள முடியும். அது என்ற தத்துவத்தில் தான் முருகனுடைய கையில் வேலை கொடுத்தது. ஆனால் அகத்தில் இருப்பதை புறத்தில் காட்டுவதற்காக அவங்க வச்சாங்க. அது வந்து ஒரு ஆயுதம் அல்ல. அறிவை வந்து எந்த அளவுக்கு கூர்மையா இருக்கணும், அகன்று விரிஞ்சிருக்கணும், ஒரு விஷயத்தை பத்தி ஆழமா இருக்கணும். இதற்காக அந்த தத்துவ ரீதியாக அகத்தில் இருப்பதை புறத்தில் வைத்தார்கள். இதை வள்ளல் பெருமான் வந்து அந்த அகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாரு. ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி. இப்போ பார்த்துறீங்க இல்லையா? இப்போ அன்னைக்கு வரலாறு காலத்தில் வந்து ஸ்கேன் கிடையாது. உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம பார்க்க முடியாது, அறுத்தா கூட சிலதெல்லாம் தெரியாது. ஆனால் இன்றைய உலகத்தில், விஞ்ஞான அறிவியல் உலகத்தில் என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு ஒரு உடம்புல ஒரு வியாதி வந்துட்டா கூட என்ன பண்ணுறோம்? எதாக இருந்தாலும் ஸ்கேன் பண்ணிட்டா அது உடம்புல எந்தெந்த உறுப்புகள் எந்தெந்த இடத்துல பாதிப்பு இருக்குது, அந்த பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்துல எப்படி வந்து நம்ம
சிகிச்சை செய்யணும். சிகிச்சை முறைகளுடைய இன்னைக்கு விஞ்ஞான அறிவியல் நுட்பத்தினுடைய அடிப்படையில் பலவிதமான சிகிச்சை முறைகள் வந்துடுச்சு. அது கண்கூடாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுபோல வள்ளல் பெருமான் முருகனை பார்க்கவில்லை, முருகன் என்ற தத்துவத்தை இந்த உடம்பில் எப்படி இயங்கிக் கொண்டிருப்பது என்பதை மிக தெளிவாக கண்டதுதான் அந்த பாடல். அதனாலதான் அதுக்கு அடுத்து சொல்றாரு, வேலும் மயிலும் நற்கோழி கோழி கொடியும் அருட்கார் கொண்ட வன்மை தனிகாதலமும் என் கண்ணுற்றதே. நான் அதை பார்த்தேன். எதை பார்த்தேன்? இந்த உடம்பில் எப்படி இறைவன் இந்த உறுப்புகளை படைத்து உறுப்புகளை இயங்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை இயங்க வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போட்டு லாக் பண்ணிட்டார் உடம்புக்குள்ள. இப்போ நம்ம உடம்புக்குள்ள எப்படி எல்லாம் மறைச்சு தான் இருக்கு. ஆனா உள்ள இயங்குறத உங்களால் பார்க்க முடியுமா? ஆனா வள்ளலார் அப்ப பார்க்கிறாரு. ஏன்னா அவருக்கு அந்த அறிவு ஆற்றல், அருள் ஆற்றல் என்பது குழந்தை பருவத்திலிருந்தே வந்ததினால் அந்த உடம்பை பற்றி மிக தெளிவாக புரிந்து கொள்கிறார். இதுக்கு கூட விளக்கம் 6ஆம் திருமுறையில் சொல்றாரு. உடம்புரு வகையறீர் உயிர் வகை அறியீர் உடல் வறுக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிந்தீர் மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர் மனத்தை வசப்படுத்தும் வழிதுரை கற்றறீர் இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழக்கின்றீர் ஏழை உலகிலே நடம்புரி என் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது நன்னியது நன்னிமினோ புண்ணியம் சார்வீரே. இதுக்குண்டான விளக்கு அங்க சொல்றாரு. அப்ப இந்த உடம்பு வந்த வழியும் உயிர் வந்த வழியும் இந்த உடம்பையும் உயிரையும் இயக்கக்கூடிய ஆன்மா என்ற ஒளியும் ஆன்மாவை இயக்கக்கூடிய இறைவன் என்ற ஒளியும் யாரும் இது கண்டுகொள்ளாததினால் இந்த உலக வாழ்க்கையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மனித பிறப்பினுடைய ரகசியத்தையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது எனக்கு தெரிந்தது. அதனாலதான் நான் கண்ணுற்றேன். அதை பின்னாடி சொல்வார், கண்டேன், கழித்தேன், கலந்து கொண்டேன். அப்போ உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய இயக்கம் தெரிந்தால்தான் பின்னாடி அவர் சொல்லும்போது அந்த உறுப்புகளை எப்படி மாற்ற முடியுன்றதை அவர் புரிகிறாரு. சயின்ஸ் இப்போ இன்னைக்கு விஞ்ஞான அறிவியல் ரீதியாக. அப்போ இந்த உடம்பு வந்த வழியும் தெரியல, அது எப்படி போறதுன்னு தெரியல. அதனாலதான் வள்ளலார் மிக தெளிவாக சொல்லுவாரு, உடம்பு ஒரு வகை எரி. இந்த உடம்பு வந்த வழி தெரியும், உயிர் வந்த வழி தெரிஞ்சால் தானே இதை மாற்ற முடியும். வந்த இடம் தெரிஞ்சாதான் திரும்பி போக முடியும். அப்போ வந்த இடம் தெரியாம நான் கடவுள்கிட்ட போயிட்டேன், நான் சொர்க்கத்துக்கு போனேன், நரகத்துக்கு போறேன், வைகுண்டத்துக்கு போனேன், உனக்கு எங்க அந்த இடம் இருக்குதுன்னே தெரியாது. அப்ப எப்படி நீ சொர்க்கம் நரகம் வைகுண்டம் கைலான்னு சொல்ல முடியும்? வள்ளலார் கண்டார். இறைவன் இருக்கிற இடத்தை கண்டார். இறைவனுடைய ஒளி என்பதை ஆன்மாதான் என்பதை, இறைவனுடைய குழந்தை ஆன்மா என்பதை உணர்ந்தார். ஆன்மாவிலிருந்து உயிர் தோன்றுவதை உணர்ந்தார். உயிருக்கு உடம்பு அவசியம் என்பதை உணர்ந்தார். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உடம்பு வேண்டும், உயிர் வேண்டும், ஆன்மா வேண்டும் என்பதை அறிந்தார். இந்த அறிந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய பாடல் தான் அது. வள்ளலார் முருகனை கண்ணாடியில தரிசிச்சாருங்கிறதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய தத்துவங்கள், உண்மைகளும் ரகசியங்களும் இருக்கிற நேயர்கள் நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. ஐயா, அடுத்தது வள்ளலாருடைய அண்ணன் திரு சபாபதி அவர்கள் பெரிய புராணம் சொற்பொழிவு தொடர் சொற்பொழிவா நடந்துட்டு வரும்போது அவருக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போய் அதுக்கு பதிலாக வள்ளலாரை போய் நீ ஏதோ சமாளிச்சுட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு அந்த நிகழ்வுகள் ஒரு பெரிய அற்புதம் நடந்ததா ஒரு நிகழ்வுகள் சொல்லப்படுது. அதை பற்றின விளக்கத்தை நேயர்களுக்கு சொல்லுங்கய்யா. கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான ராமலிங்க வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான பகுதி. அது வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் அவர்கள் வீட்டிலே தங்கியிருந்த காலம். அப்பொழுது சபாபதி அவர்கள் பொருள் ஈட்டுவது வழக்கம்னு முதலே சொல்லியிருக்கோம். அவர் சென்னையில் சோமு செட்டியார் என்ற ஒரு பெரிய வசதி படைத்தவர். அவர் ஒவ்வொரு வருஷமும் விழா எடுப்பார். அந்த விழா பெரிய அளவில் பேசப்படக்கூடிய விழா. அந்த விழாவுக்கு சொற்பொழிவு செய்வது வருடந்தோறும் ராமலிங்கத்தினுடைய அன்னார் சபாபதி அவர்கள் தான். அந்த அளவுக்கு பேரும் புகழும் பெறக்கூடிய அளவிற்கு சொற்பொழிவு எழுத்தக்கூடிய புராண சொற்பொழிவாளர்னு அவருக்கு பேர். அப்போது அந்த ஆண்டு புராண சொற்பொழிவுக்கு எல்லா ஏற்பாடுகள் பண்ணியாச்சு. பத்திரிகை போக்குவரத்தெல்லாம் எல்லாமே மக்களுக்கு தெரிவித்தாச்சு. அப்போ சபாபதி சொற்பொழிவு நடத்தக்கூடிய அன்று இவர் போகணும், நிகழ்ச்சிக்கு நடந்துட்டு இருக்கும்போது நடுவில் நிறுத்தப்படுதா? இல்லை, விழா நடத்துவதற்குண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. நம்ம சபாபதி அவர்கள் சொற்பொழிவு வருவார்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது சென்னை மாநகரம் முழுவதும். ஆனால் சபாபதி நிகழ்ச்சிக்கு போகணும் இல்லை. அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி இங்கே நடக்குது. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா சபாபதிக்கு குளிர் ஜுரம். அதாவது அந்த நிகழ்ச்சிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே வீட்டில் நடக்குது. அப்போ அவர் ரொம்ப வேதனைப்படுறாரு. தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி என்னால் இன்னைக்கு சொற்பொழிவுக்கு போக முடியாது, என்ன பண்ணுறதே தெரியல. இன்றைக்கி அது பெரிய விழா, சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வரக்கூடிய விழா, நம்ம போகலன்னா செட்டியார் எவ்வளோ வருத்தப்படுவார்,
கஷ்டப்படுவார், என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக மனைவியும் கணவரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது மனைவி சொல்கிறாங்க, ஏங்க நம்ம ராமலிங்க அனுப்பி ஒரு ரெண்டு ஒரு பாடல்களை பாடி ஆரம்பிச்சுட்டு வந்துட்டோம், நீங்கள் நாளைக்கு போய் சொற்பொழிவு பண்ணலாமே, ஏதாவது சொல்லி நம்ம ஏற்பாடு பண்ணி சோமு செட்டியாருக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லி வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் போய் என்னம்மா பண்ண போகிறான், ஏன்னா அவன் வந்து சரியாக படிக்காதவன், சொற்பொழிவு பண்ண தெரியாது, பாடல்களும் எந்த பாடல் பாடுவான்னு நமக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது அவனை எப்படி நம்ம அனுப்புறது அப்படின்னு சொல்லி சங்கடப்படும் போது இல்லை நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி சொல்லிடுறாங்க. அந்நியார், அதாவது ராமலிங்கத்தினுடைய அந்நியார் சொல்ல அந்த டைம் பார்த்து கரெக்டாக சோமு செட்டியார் வீட்டிலேருந்து வண்டி வருது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சவாரி வண்டின்னு சொல்லுவாங்க, வண்டி இந்த முக்கியஸ்தர்கள்லாம் அழைத்து செல்வது கார் வர மாதிரி வண்டி அனுப்புவாங்க. அப்போ வந்து சபாபதி அழைத்து செல்வதற்காக வருது அந்த வண்டி. வந்த உடனே ஒரு குளிர் ஜோரத்தில் இருக்கார், வண்டி வந்துருச்சு, ஐயோ செட்டியாருடைய வண்டி வந்துருச்சு நம்ம போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தம்பியை கூப்பிட்டு, ராமலிங்கம் நீ போய் ஒரு விழாவை ஆரம்பிச்சுட்டு ஒரு பாடல்கள் ஏதாவது ஒன்று தெரிந்து சொல்லிட்டு விவரத்தை சொல்லிட்டு வா, நாளைக்கு நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்கத்தை அனுப்புகிறார். மறுப்பு சொல்லாத ராமலிங்கம் வண்டியில் ஏறி போயிடுறார். போன உடனே அங்கே பார்த்தீங்கன்னா சபாபதி வருவார்னு சொல்லிட்டு எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு மினிஸ்டர் வந்தால் வரவேற்கிறதுக்கு ஆளுங்க கூடியிருக்குமோ அதுபோல் சபாபதி வருவார்ன்றது சோமு செட்டியார் அதெல்லாம் வந்து வரவேற்கிறது அந்த வண்டிக்கு வராங்க. வண்டியில் வந்த உடனே ராமலிங்கம் இறங்குறாரு, சபாபதி இல்லை. பார்க்குறாரு, ஆச்சரியப்படுறாரு, என்னது எங்கே சபாபதி அப்படின்னு. உடனே அவர் ஒன்றும் சொல்லாத வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. உடனே என்ன நடக்க போதே தெரியலையே அப்படின்னு சொன்னோடனே சோமு செட்டியார்கிட்ட ராமலிங்கம் சொல்கிறார், ஐயா இது மாதிரி அண்ணாருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் என்னை அனுப்பி ஒரு பாடலை பாடி ஆரம்பிச்சுட்டு வர சொன்னார், நாளைக்கு அண்ணார் கண்டிப்பாக வந்துடுவார், அதனால் தயவுசெய்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சோமு செட்டியார்கிட்ட மட்டும் விஷயத்த சொல்கிறார். சொன்ன உடனே அவர் ஒன்றுமே புரியல. ஏன்னா அந்த அளவுக்கு சோமு செட்டியார் சபாபதியெல்லாம் ஒரு கௌரவமான பழக்கம் உள்ளவர்கள். கூட்டமும் கூடிடுச்சு. ரெண்டாவது அவரை திட்டவும் முடியாது, சூழ்நிலைகளும் இப்படி, அதை ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு அந்த இடத்துல என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ அவர் என்ன நினைக்கணும், சரி கடவுள் சித்தம் ஏதோ நடக்கட்டும் அப்படின்ட்டு ராமலிங்கத்தை கொண்டு போய் மேடையில் உட்கார வைக்கிறார். உட்கார வச்சோடனே எல்லாம் கூட்டம் ஜேன்னு இருக்குது, ஒரே சத்தம். என்ன சத்தம்? சபாபதி வரலையன்ற சத்தம். யாரும் ஒரு சின்ன பையன் வந்து உட்காரலாம், சபாபதி காணமே, எங்கே சபாபதினு ஒரு கூச்சல் கொடுக்க மாதிரி அங்கே சூழ்நிலை நடக்குது. அந்த நேரத்தில் வள்ளலார் வந்து ஒரு பாடலை பாடுறார். அப்போ அவர் சொல்கிற முதல் பாடல், உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலச்சிலம்படி வாட்டி வணங்குவோமே என்று சொல்லி பெரிய புராணத்தினுடைய ஒரு பாடலை பாடுறார். இந்த ஒளி கேட்ட உடனே சபை அப்படியே அமைதியாயிடுச்சு. ஒரே பாட்டு அதை நான் இந்த பாடல் தான் பாடினார். அந்த கணீர் குரலில் அந்த சபை பூரா அப்படியே அமைதியாயிடுச்சு. என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை விட வேறொரு விதமாக அவங்க எதிர்பார்க்கிற சூழல் அங்கே உருவாயிடுச்சு, கிரியேட் ஆகிடுச்சு. அப்போது இவர் பாடிட்டு அதற்குண்டான விளக்கத்தை சொல்கிறாரு. விளக்கத்தை சொல்ல 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 இந்த மக்களுடைய செவியில் போய் அப்படி வந்து சும்மா அப்படியே ஆழமாக நுழையுது. யாரும் செவியை வந்து கொஞ்சம் இக்கட்ட திரும்ப முடியாமல் அளவிற்கு அவருடைய சொற்பொழிவு கணீர் என்ற குரலில் வந்து அப்படியே போய் அவங்களுடைய ஆன்மாவை பதிவாகுது. அப்புறம் பேச பேச நேரம் போனதே தெரியல. 10 மணிக்கு முடிக்க வேண்டிய அந்த நிகழ்ச்சி இரவு 12 மணி வரையும் நீடிச்சுட்டு இருந்ததான். நைட்டு 12 மணி வரையும். அது வெளியே ஜனங்கள் எங்கேயும் நகரல. வள்ளலாருக்கு என்ன தெரியும், போய் என்ன பண்ண போறாருன்னு கேட்டவங்க மத்தியில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இது மாதிரி ஒரு அற்புதம் உலக வரலாற்றிலே கிடையாது. அது சின்ன வயசு. அதுக்கப்புறம் அவராக பார்த்து என்ன பண்ணுறாரு, ராமலிங்கம் நிகழ்ச்சி முடிச்சிடுறாரு. நேரம் ஆயிடுச்சுன்னு உணர்ந்து, இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து நாளையிலிருந்து அண்ணா அவர்கள் வருவார்கள், உங்களுக்கு வேண்டிய ஒரு ஆன்மீக சொற்பொழிவை நிகழ்த்துவார், அனைவருக்கும் வணக்கம்னு சொல்லிட்டு இறங்குறாரு. இறங்கின உடனே சோமு செட்டியாருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நம்ம என்னவோ நினைச்சோம், இங்கே என்னவோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் அவருக்கு அவங்க அண்ணாவுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதுபோல் இவருக்கும் அந்த மரியாதைக்கு உண்டானதை கொடுத்து தட்டத்தில் எல்லாம் பழங்கழம் எல்லாத்தையும் வச்சு கொடுத்து அனுப்புகிறார். அதே வண்டியில் அனுப்பிடுறாரு. அனுப்பிட்ட உடனே இவர் கொண்டு போகிறாரு. வீட்டுக்கு போன இறங்கினோடனே என்ன சொன்னார் அப்படின்னு வரவேற்று அவங்க அண்ணார் கேட்டோடனே, இந்த மாதிரி நான் போனேன், நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சேன், அதே மாதிரி வந்துட்டேன். அவங்க பிரசாதெலாம் கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுத்துட்றாரு, வாங்கி வச்சுக்கிறாரு. மறுபடியும் மேலே போயிடுறாரு. அப்புறம் என்னாச்சுன்னா, அன்றைக்கி சாயங்காலம் சோமு செட்டியார் வீட்டிலேருந்து வண்டி வருது. அடுத்த நாள் சாயந்தரம். ஆமாம், மறுநாள் நிகழ்ச்சி முடிஞ்ச மறுநாள் 2வது நிகழ்ச்சிக்கு போகணும் இல்லை அவர். அப்புறம் அவர் வண்டி அங்கே வருது. வந்த உடனே சோமு செட்டியார் வர்றாரு. சோமு செட்டியார் வந்தோடனே இவர் போய் பார்க்குறாரு. சோமு செட்டியார், ஐயோ என்னாச்சே தெரியல, எதற்கு இவர் வராரு,
நேற்று தானே வரும், இவரே வராரு. இவரே வராரு. அன்னைக்கு என்ன நிகழ்ச்சி நடந்தது நேற்று தெரியலையே, ஏதோ குற்றங்குறைகள் நடந்திருக்கும் போல இருக்கு, மன்னிப்பு கேட்கறதால வேறு வழி இல்லை அப்படின்னு வந்து, ஐயா வாங்க வாங்க வாங்க, எனக்கு இன்னைக்கு உடம்பு பரவாயில்ல, நான் நாளைக்கு இன்னைக்கு நீ கண்டிப்பாக இன்னைக்கு இரவு வந்துடுறேன், தயவுசெய்து கோச்சிக்காதீங்க, நேற்று சூழ்நிலை அப்படி, அதனால தான் தம்பிக்கிட்ட சொல்லி இப்படி அனுப்புனேன், வருத்தப்படாதீங்க. இவர் பாட்டு என்னென்னோ பேசுறாரு, அதாவது அந்த குற்ற உணர்ச்சி மாதிரி. ஆனால் சோமு செட்டியார் இதை காதில் கேட்டுட்டு, இல்லை இல்லை ஒன்றும் கவலைப்படாத, நீ உடம்பை நல்லா தேய்ச்சிக்க, இன்னும் 2-3 நாளைக்கு கூட நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க, அதனால் நீ வந்து உடம்பு பத்திரமா பார்த்துக்க, அதை சொல்லிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்தேன், இன்னைக்கு வந்து உங்கள் தம்பி ராமலிங்கத்தையும் எனக்கு சொற்பொழிவுக்கு அனுப்பு அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவர் கிண்டல் செய்கிறாருன்னு நினைக்கிறாரு. நேற்று வராதுக்காக நம்மளை வந்து மடக்கி கிண்டல் பண்ணுறாரு, நம்மளை வந்து ஒரு விதமாக வேற விதமாக பேசும், அதாவது திட்டுறதுன்னு பேர் அதுக்கு. சர்க்காஸ்டிக்கா சொல்றாரு. ஆமாம், அப்படி சொல்கிறேன்னு அவர் நினச்சிட்டோம். ஐயா ஐயா தயவுசெய்து மன்னிச்சுங்க, நான் இன்னைக்கு கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படி. இல்லை சபாபதி, உண்மையிலே சொல்கிறேன், நேற்று நடந்த நிகழ்ச்சி இப்படி நடந்தது, இன்றைக்கு மக்களெல்லாம் உங்கள் தம்பியை தான் எதிர்பார்க்குறாங்க, நான் உண்மை சொல்கிறதுக்கு தான் வந்தேன், இதுக்காக தான் நானே வந்தேன், அதனால் தயவு செய்து தம்பியே இன்றைக்கி சொற்பொழிவுக்கு அனுப்புங்க, நீங்கள் அடுத்தப்பல வந்து பேசலாம், அதனால் வந்து வருத்தப்படாத, நான் வந்து யதார்த்தமாக தான் சொல்கிறேன், உண்மை தான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ஒரு ஆச்சரியம், என்ன நடந்தது, என்ன நிகழ்ச்சி இது, என்ன போய் பண்ணாமல் ஒன்றுமே புரியலையோன்னு அப்படியே மீண்டும் முழிக்கிட்டு சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறார். 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அதே போல் சாயந்தரம் நைட் வண்டி வருது. வண்டி வந்தோடனே ராமலிங்கத்தை கூப்பிட்டு, இன்னைக்கு தான்ப்பா போகணும், உன்னை தான் வர சொல்கிறதுக்கு சோமு செட்டியார் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, இன்னைக்கு நீயே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு சொல்கிறதுக்கும் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அனுப்பிச்சுட்றாரு. அனுப்பிச்சுட்டோடனே அது என்ன ஆச்சுன்னா, முதல் நாள் நிகழ்ச்சி சென்னை நகரமே பரவிடுச்சு. இது மாதிரி ஒரு சின்ன இளைய வயசு பையன் ராமலிங்கன்னு பேரா இவ்வளோ அற்புதமான சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்காப்புல. இது வந்து சென்னை மாநகரத்துக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இருக்குது. இது வெளியும் சோமு செட்டியார் ரோட்டில் அது மாதிரி நிகழ்ச்சி நடந்ததில்லை, அதனால் இது வந்து தீ போல் பரவிடுச்சு. பரவிட்ட உடனே மறுநாள் கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம், முதல் கூட்டத்தை விட டபுள் மடங்கு வந்துடுச்சு, பார்க்குறதுக்காக கேட்குறது வந்துட்டாங்க. வந்துட்ட உடனே என்னாச்சு, இடம் இல்லைங்க, அதாவது உட்கார்றதுக்கோ நிற்கிறதுக்கோ இடையில எல்லாம் ஃபுல்லாகிடுது. ஃபுல்லாகிட்ட உடனே அதே மாதிரி மறுநாள் வண்டி வருது, வண்டியில் இறங்கி போகிறார். போன உடனே இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சபாபதியும் தன்னுடைய மனைவியும் என்ன நடந்ததுன்னே தெரியலையே, இன்னைக்கு எப்படி நம்ம போய் பார்க்கணும், அதனால் நம்ம அப்படியே போனால் சரி வராது, நம்ம உருவத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு இவங்க மாறு வேடத்தில் 2 பேரும் போகிறாங்க. எங்கள் தம்பி பேசுகிறத கேட்குற சோமு செட்டியாருடைய வீட்டு சொற்பொழிவுக்கு. அங்கே போனால் கூட்டம் எக்கச்சக்கமாக, இவங்க உள்ள நுழையிறது கூட இடையில ஓரமாக நின்று அப்படியே அங்கே இங்கே கவனிச்சுட்டு இருக்காங்க. 2வது போய் அதே மாதிரி வரவேற்கிறாங்க, பயங்கர வரவேற்பு, கைத்தட்டல், ஆறாவாரம் அளவில் அடங்காதது. அப்புறம் சோமு செட்டியார் முகம் அப்படியே இந்த மலர்ந்த ரோஜா மாதிரி மலருது. ஏன்னா அந்த கூட்டத்தை பார்த்த உடனே இவ்வளோ ஒரு நிகழ்ச்சி இது வரைக்கும் நடந்ததே இல்லைன்னு அவருடைய முகமலர்ச்சி பார்த்தீங்கன்னா ஆனந்த கூத்தாடுது. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் போய் உட்காந்த உடனே 2வது நாள் அதனுடைய தொடர்ச்சி அப்படியே கொண்டு வர்றாரு. இந்த உலகலாம் என்று சொன்னார் இல்லையா, உலகு என்றால் என்ன, உலகலாம் என்றால் என்ன அப்படின்றதுக்கு ஒரு பெரிய நீண்ட சொற்பொழிவு பண்ணுறார். யாரு? அப்போ அவங்க அண்ணன் அண்ணியும் பார்த்துட்டு அதிசயப்படுறாங்க. மக்கள் பார்க்கறதெல்லாம் வேற, கேட்கறது வேற. அவங்க அண்ணன் அண்ணி பார்த்துட்டு தம்பியா பார்த்துக்கிட்டு இருந்த அந்த இவ்வளவு பெரிய ஒரு ஞான குழந்தை, அதாவது தெய்வமே வந்து பாடுற மாதிரி அந்த சூழ்நிலை உருவாயிடுச்சு. எல்லாருக்கும் அதே தோற்றம். அப்புறம் அதே நிகழ்ச்சி முடியுது. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே அதே மாதிரி அவரை கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. அதே மாதிரி வண்டியில் போய் இறங்கினோடனே அங்கே தான் பெரிய பிரச்சனை நடக்குது. இது வெளியும் சோறு போட வேண்டாம், அது செய்ய வேண்டாம், இது செய்ய வேண்டாம்னு சொல்லி திட்டின அண்ணன் வள்ளல ராமலிங்கம் வந்தோடனே கீழே இறங்கி சாஸ்தாங்கமாக காலில் விடுறாரு. அவருடைய காலில், தம்பியினுடைய காலில் விடுறாரு. அப்போ தான் அண்ணன் இது என்ன அதிசயம், இதெல்லாம் இது வந்து தவறு, இப்படிலாம் செய்யக்கூடாது, நீங்கள் எவ்வளோ பெரிய பெரியவர், எங்காலில் வந்து விழலாமா, இப்படிலாம் நீங்கள் விழுந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் துடிச்சு அப்படியே உள்ளே ஓடிடுறாரு. உள்ளே ஓடிட்டோடனே அவர் சொல்கிறாரு, இந்த கரங்கள் தான் ஒன்று அடிச்சது, இந்த கரங்கள் தான் திட்டினது, இந்த வாய் தான் உனக்கு சோறு போட வேண்டாம்னு சொல்லுது, அதனால் தயவு செய்து மன்னிச்சிருப்பா, இப்படிப்பட்ட தம்பி எனக்கு கிடைச்சதுக்கு நான் கோடி புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி, இவ்வளோ தான் பாராட்டுறது கிடையாது, அந்த அளவுக்கு பாராட்டி, உன் விருப்பம் பாராட்டி என்ன வேணாலும் செஞ்சுக்க, இனிமேல் நான் உனக்கு தடை இல்லை அப்படின்ட்டு சொல்லி, அதே மாதிரி ஆனந்த கண்ணீர் கொஞ்சம் நெஞ்சமல்ல, தான் இப்படிப்பட்ட ஒரு குழந்தைனாரு நம்மளுடைய கணவருடைய தம்பியாக நம்ம பார்த்தது, நம்ம கூட இருந்தது, நம்ம செஞ்ச புண்ணியன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு அளவில்லாத ஆனந்த மகிழ்ச்சி. இது மாதிரி அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது தான் சென்னையில். அது வந்து அவருக்கு வந்து ஒரு 6, 7, 8 வயசு தான் இருக்கும். அப்போது அந்த அளவுக்கு ஒரு சென்னையே ஒரு அலற வைத்த நிகழ்ச்சின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. எந்த அளவுக்கு வந்து தன் தம்பி, தன்னுடைய குழந்தனார் வந்து எவ்வளோ
தெய்வீகமான ஒரு பிறவிங்கிறத உணர்ந்து நெகிழ்ந்து போயிருக்காங்க. அது அவர் அதாவது இவன் பள்ளிக்கூடத்துக்கும் போகல, பாடமும் சொல்லி கொடுக்கல, அதாவது எந்த புத்தகமும் படிக்கல. ஆனால் இவனுக்கு எப்படி இந்த ஆற்றல், இந்த அறிவு, இந்த புத்தி, இந்த நிகழ்ச்சி இப்படி எவனுக்கு இப்படி எப்படி தான் உற்பத்தி ஆச்சுன்னு அவங்களால கற்பனை பண்ணியே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகம் வந்து அப்போ சின்ன வயசுலேயே அவருக்கு கிடைச்சிருக்கு. ஐயா, அடுத்தது இன்னொரு ஒரு பெரிய அதிசயமா கேள்விப்படுறது வந்து, அந்த காலத்துல சங்கராச்சாரியார் அவர்களுக்கு வந்து சமஸ்கிருதத்துல ஒரு சந்தேகம் இருந்ததாகவும் அதை யாருக்கிட்டையாவது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணும்போது வள்ளலார்கிட்ட போய் அதனுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமா ஒரு பெரிய அபூர்வமான நிகழ்வு நடந்ததை பத்தி கேள்விப்படுறோம். அதை பத்தி நேயர்களுக்கு இது ஒரு ஒரு எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. அப்போ வள்ளலார் வந்து சென்னையில் இருக்காரு. அப்போ வந்து சங்கராச்சாரியர்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து சமஸ்கிருதம் தான் அவங்களுடைய மொழி, சமஸ்கிருதம் தான் அவங்களுக்கு தெய்வீகமான மொழியாக அவங்க கருதுகிறாங்க. அதில் எழுதப்படுறது பூரா அவர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உண்மையான நிலையை உணர்ந்த மாதிரி அந்த சமஸ்கிருதத்தை அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இறைமொழி அப்படிங்க. ஆமாம், இறைமொழின்றது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு அந்த புத்தகத்தில் வந்து சில சந்தேகங்கள், அந்த பாடல்கள் இருக்குது, வரிகள் இருக்குது, அதுக்கு சந்தேகம் இவருக்கு தெரியல. சமஸ்கிருதத்தில் இருக்கிற அர்த்தம் தெரியல, சந்தேகம் வருது. சமஸ்கிருத மொழியிலேயே சில வார்த்தைகள் எப்படி சில தமிழுக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது, யதார்த்த தமிழுக்கு அர்த்தம் தெரியும், அதை சுத்தமான தமிழுக்கு இலக்கண இலக்கியத்தோடு இருக்கிற தமிழுக்கு அர்த்தம் தெரியாது. அதுபோல் அந்த சமஸ்கிருதத்தில் வந்து சில வாக்கியங்களுக்கு அவருக்கு அது விளக்கம் தெரியல. விளக்கம் தெரியாதனால இது யாரை கேட்கணும், இது யார் இந்த காலத்தில் இதை தெரிஞ்சவங்க சொல்ல போகிறாங்கன்னு மனசுக்குள்ளேயே வேதனைப்பட்டு அன்பர்கிட்ட சொல்கிறாரு. ஏன் இந்த வரிக்கு வந்து உள்ள ஒன்றும் விளக்கமே தெரியலையே, இவ்வளவு சமஸ்கிருதத்தில் இந்த வார்த்தையை யார்கிட்ட கேட்டு இதை விளக்கம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படும் போது அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே சில அன்பர்கள், ஏன்னா ராமலிங்க வள்ளலார் தான் சென்னையில் அவரை பற்றி நிறைய தெரிஞ்சாச்சு முன்னாடியே, அதனால் என்ன பண்ணுறாங்க, ஐயா இது வந்து ராமலிங்கன்னு ஒருத்தர் இருக்கார், அவரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறார். அவர் அது கிண்டலாக என்ன சொல்கிறாரு, ஏயா அவருக்கு தமிழே போடலை, படிக்கலை, ஸ்கூலுக்கே போகலை, கல்வின்னா என்னன்னு தெரியாது, அவருக்கு போய் சமஸ்கிருதத்தை பற்றி எப்படி தெரியும், அவரை கூப்பிட்டு வந்து இதை விளக்கம் கேட்க சொல்கிறேன் அப்படின்னு. ஐயா நம்ம நினைக்கிறது அப்படி தான், ஆனால் வந்து படிக்காதவே அவர் நீண்ட நாள் சொற்பொழிவு பண்ணி நீ தமிழ்நாடு பூரா சென்னை மாநகரம் கூட பேர் வாங்கியிருக்குது, அதை நம்ம பார்த்துருக்குறோம் கேட்டிருக்கிறோம். அதனால் வந்து அவர் படிக்காததான் எல்லாமே பேசியிருக்கிறாரு, பள்ளிக்கூடத்துக்கு போகாததான் எல்லாமே அவர் நடந்திருக்கு, அதனால் இதை கேட்டால் அவர் பதில் கிடைக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதனால் எதுக்கு நீங்கள் கூப்பிட்டு கேளுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குண்டான ஏற்பாடு நடக்குது. அப்போது வள்ளலார் கூட வேலாயுத முதல்வர் சீடர் ஆகிட்டார். அந்த தருணம் வேலாயுத முதல்வர் கேள்விப்பட்டீங்களா? அவர் வந்து முதல் மாணாக்கர்னு ஒரு பேர், அது சென்னையில் தான் வந்து அவர் ஒரு ப்ரொஃபஸர், அவர் ஒரு பேராசிரியர் இருந்தவர். அவர் வள்ளலாருடைய கொள்கை இதெல்லாம் தெரிஞ்சு அவர் கூடிய வந்து அவர் சீடர் ஆகிடுறார். அது ஒரு பெரிய வரலாறு, பின்னாடி பேசுவோம். அவர் வந்தோடனே அவரை கூப்பிட்டுக்கிட்டு தான் சந்திக்கிறதுக்கு எல்லாருமே ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறாங்க சென்னையில். அப்போ வள்ளலார் கூட வேலாயுத முதலியாரும் அவர் கூட நிறைய அன்பர்களும் வராங்க, ஒரு இடத்துல உட்கார வச்சு பேசுகிறாங்க. பேசும்போது இதுக்கு வந்து என்ன விளக்கம் அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த வரி எடுத்து சங்கராச்சாரியர் காட்டுறாரு. இதில் தான் சந்தேகம் இருக்குது, இந்த சந்தேகம் தான் எங்களுக்கு புரியல, இதுக்காக தான் வந்து உங்களை நான் அழைத்து வர சொன்னோம், நம்ம பேசுவதற்கு சூழ்நிலை உருவாச்சுன்னு காட்டினோடனே இதுக்கு ராமலிங்கம் என்ன பண்ணுறாரு, வேலாயுத முதலியார்கிட்ட கொடுக்குறாரு. வேலாயுத முதலியார் கொடுத்து ஏப்பா இதுக்கு விளக்கம் சொல்லு அப்படின்றாரு. அதாவது இது வந்து நீயே விளக்கம் சொல்ல முடியும், இதுக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி கொடுக்குறாரு. சூப்பர், அதாங்க ஒரு அர்த்தம். அப்போ வந்து அவர் சொன்ன உடனே அவர் தயங்கிட்டு, இவர் வந்து வள்ளலாரே எப்படி இதுக்கு பதில் சொல்ல முடியுங்கிற சந்தேகத்துல சங்கராச்சாரியார் இருக்காரு. அப்ப இதுக்கு நான் வேண்டியது இல்லை, என் கூட இருக்கக்கூடிய என்னுடைய சீடரே சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு உடனே அவர்கிட்ட கொடுத்து அவரை சொல்றாரு. அவர் பார்த்த உடனே அதுக்குண்டான விளக்கத்தை கரெக்டாக சொல்றாரு. சொல்லிட்ட பிறகு இந்த விளக்கம் போதுமா, இதற்கு மேலே ஒரு விளக்கம் வேணுமான்னு கேட்குறாரு ராமலிங்கம். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கு மேலே ஒரு விளக்கம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்ட உடனே அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே இன்னொரு விளக்கம் இருக்குதுன்னு சுட்டி காட்டுறாரு. அதை சொல்கிறது யார்? ராமலிங்கம். வேலாயுதனார் வந்து ஆமாம் விளக்கத்துக்கு விளக்கம், சூப்பர், விளக்கத்துக்கு விளக்கம் கொடுத்தோடனே அப்படியே ஒரு ஆடிடுறாரு. யார்? சங்கராச்சாரியர். ஆடிட்ட உடனே அவருக்கு பெருமிதம், என்ன பெருமிதம், சமஸ்கிருதம் இவ்வளோ பெரிய உயர்ந்த மொழியாக இருக்கு, இவ்வளோ பெரிய தத்துவங்களை கூடிய மொழியாக இருக்கு, இதை விட ஒரு உலகத்தில் சிறந்த மொழியே இல்லை
அதனால ராமலிங்கத்தை என்ன சொல்றேன், ஐயா இது வந்து இவ்வளவு பெரிய விளக்கத்தையும் ஒரு பொக்கிஷத்தையும் அடங்கி இருக்குது இந்த சமஸ்கிருதத்துல. அதனால இது வந்து உலகத்துக்கு தாய்மொழி அப்படின்னு நம்ம சொல்லலாம், தாய்மொழி சமஸ்கிருதம் சொல்லலாம் இல்லை அப்படின்னு வள்ளலார் கேட்கிறார். வள்ளலார் சமஸ்கிருதத்தை உயர்நிலையில வச்சு வள்ளலார் கிட்டே அவரே கேள்வி கேட்கிறார், இது வந்து உலகத்துக்கே தாய்மொழின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது ராமலிங்கம் என்ன பண்றாரு, ஒத்துக்கிறாரு. கரெக்ட், நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. எல்லாத்துக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தாய்மொழி ஒன்று இருந்தால் தந்தை மொழி ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? அப்போ சமஸ்கிருதம் தாய்மொழி என்றால் தமிழ் தந்தை மொழின்றார். அடிச்சுட்டு அவர் வர்ற அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க எல்லாருமே. சமஸ்கிருதம் தாய்மொழினா தமிழ் தந்தை மொழின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்ட உடனே இந்த நிகழ்ச்சி அப்படியே பரவிடுச்சு. இந்த மாதிரி சங்கராச்சாரம் ராமலிங்கம் சந்தித்த இடத்தில் நடந்த சம்பவம் அப்படின்னு தமிழ்நாடு பூரா அது ஸ்பிரிட் ஆயிடுச்சு. அப்போது தமிழ் வந்து உலகத்திற்கே தந்தை மொழி. அப்போ தந்தை ஒன்று இருந்தால் தாய் இருக்கணும், தாய் இருந்தால் தந்தை இருக்கணும். அப்போ தாய் தந்தை என்பதை எப்படி புரிந்து கொள்வது என்பதை நீங்களே புரிஞ்சுக்கணும்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டார். சொல்லி அந்த சமஸ்கிருத மொழியை வந்து இல்லைன்னு சொல்லாம அவர் பாணியில வந்து சமஸ்கிருதம் வந்து தமிழ் வந்து சமஸ்கிருதம் உயர்ந்ததுன்னு வந்து வாக்குவாதம் செய்யாம, எந்த வாக்குவாதம் கிடையாது. சமஸ்கிருதம் வந்து மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழின்னா தமிழ் உலக மொழிகளுக்கெல்லாம் தந்தை மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து பல மடங்கு உயர்த்தி மேல வைக்கிறாரு. ஆமா 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 அதுதான் உண்மை. அதை வந்து அவருடைய அந்த பெருந்தன்மை தான் நம்ம சிந்திக்கணும். இப்போ நீங்க சொல்ல போற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டா என்ன உன் மொழியை நீ பெருசா பேசுற, இன்னைக்கு நம்ம ஊர்ல பூரா அதானே பேசிட்டு தமிழ் பெருசா மத்த மொழி பெருசா நீ பெருசா நான் பெருசாங்கிற வாக்குவாதம் தான் இப்ப நிறைய நடக்கும். அப்ப அந்த காலகட்டத்துல தான் வந்து ராமலிங்கம் வந்து அவ்வளவு தெளிவான பதில், உலகத்திலே அப்படி ஒரு அழகான பதிலை யாராலும் சொல்ல முடியாது, ஒரு பதில் பேச முடியல. தமிழ் மொழியை வந்து இந்த அளவுக்கு வந்து உயர்த்தி தூக்கி பிடிச்சது வேற யாரும் இல்லை உலகத்திலே கிடையாது, எந்த உலகத்திலும் கிடையாது. அதுக்கு பின்னாடி சொல்ற வள்ளலார் வந்து வடலூர்ல வந்து பாடசாலை ஆரம்பிக்கிறார். மும்மொழி திட்டம்னு அதுக்கு பேரு. அப்போ தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கிலம் இது 3 மும்மொழி திட்டம்னு வடலூர்ல வந்து பாடசாலையை வச்சு நடத்துறாரு. வள்ளலாரே நடத்துறாரு. வள்ளலாரும் சமஸ்கிருத வகுப்பு. ஆமா, சமஸ்கிருதம் ஆங்கிலம் தமிழ் இது 3 மொழியை வடலூர்ல வந்து வள்ளலார் வந்து முதியோர்கள் கல்வி நிலையத்தில் வைக்கிறாரு. அப்ப தமிழ் சொல்லும் போதுதான் முதல் இப்போ திருக்குறளை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே, முதல் தமிழக வரலாற்றில் உலக வரலாற்றில் திருக்குறள் வகுப்பு வழிச்சு நடத்தினவர் முதல்ல வள்ளலார் தான். இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க திருக்குறளை பற்றி. ஏன்னா திருக்குறள் என்பது மெய்மொழி அப்படின்றத வள்ளலார் உயர்ந்த மெய்மொழின்னா உண்மை மொழி, பொய்யா மொழின்னு சொல்லுவாங்க, மெய்மொழின்னு அதுக்கு பேர். அப்போ அந்த மெய்மொழியை வந்து வள்ளலார் ஏற்றுக்கிறார். வள்ளலார் ஏற்றுக்கிட்ட பிறகுதான் அதற்குண்டான விளக்கம் தான். இப்போ நான் பல மீட்டிங்களை கூட சொல்லியிருப்பேன், இந்த உலகத்திற்கு 2 அருளாளர்கள் முக்கியம். ஒன்று திருவள்ளுவர், இன்னொன்று திருவருட்பிரகாச வள்ளலார். ஆனால் திருவள்ளுவர் வந்து மனித குலம் வாழ்வதற்கு வழிகாட்டினார். மனித குலம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டினார் திருவள்ளுவர். வள்ளலார் வாழ்ந்து காட்டினார். வழிகாட்டுவது வேறு, வாழ்ந்து காட்டுவது வேறு. ஆனால் வள்ளுவர் சொன்னதுக்கு மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்காங்களா யாருன்னா கிடையாது. ஆனால் வள்ளலார் வந்து இந்த உலகத்தில் மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது தன்னுடைய 5 குழந்தை பருவத்திலிருந்து சித்தி பெறுகின்ற வரையில் மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும், வையத்துள் வாழ்வான் தெய்வத்துள் வைக்கப்படும்னு வள்ளுவர் சொல்வார். அப்போ அந்த தெய்வத்துள் வைக்கப்படக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தவர் வள்ளலார். அதாவது மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும்ங்கிறத சொன்னது திருவள்ளுவர். அதே மனிதன் எப்படி மனிதனாக வாழ்ந்து இறைவனை அடையணும் திருவருட்பிரகாசம். அதனாலதான் அது கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல் அதுக்கு பேரை வைக்கிறார். வள்ளலாருடைய வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை வந்து நம்ம கதிர்வேல் ஐயா அவர்கள் சொல்ல கேட்டோம். இன்னும் பல அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. அதை இன்னும் நேரமின்மை காரணமாக இன்னும் வரக்கூடிய வாரங்கள்ல நம்ம அதை இன்னும் விளக்கமா பார்ப்போம். இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்துட்டு இருந்த நேயர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இதுவரைக்கும் நம்மளுடைய நந்தா தேர்ட் ஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கதிர்வேல் ஐயாவுக்கும் கதிர்வேல் ஐயா ஸ்பீச் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அவருடைய சொற்பொழிவை பத்தி நீங்க கேட்கணும்னா அந்த சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் ஒரு முறை இன்னொரு நேர்காணல்ல உங்களிடம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.